பூரி வித் வெஜிடபிள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பூரி ரெசிபி தான் பண்ண போகிறோம். பார்த்துடலாமா? 2 டம்ளர் மைதா மாவு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். 1 ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். ரவை ஏன் போடுறோன்னா அது பூரி நல்லா உப்பி வரத்துக்கு. உப்பு ஒரு அரை ஸ்பூன். சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன். சர்க்கரை ஏன் போடுறோன்னா நல்ல கிறிஸ்பியாக ப்ரௌன் கலராக வரத்துக்கு தான். மாவு பிசைஞ்சிக்கலாமா? 2 கிளாஸ் மாவுனா 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. பூரிக்கு கொஞ்சம் நல்லா கட்டியாக தான் பிசையணும். இதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கிளாஸ் மாவுக்கு 3/4 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருந்தது. அவ்வளோதான். இது பிசைஞ்சிட்டு வச்சிடலாம். நம்ம குருமா செய்ய போயிடலாம். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலைலாம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நிறைய காய்கறியை சாப்பிடுங்க. இந்த சீசனில் காய்கறி செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா பொருட்கள்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம 4 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டையும் தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு 3 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியே போட்டது தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நல்லா குழையணும். நல்லா வேக வச்சுக்கலாம். 25 போல் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அப்போ தான் நம்ம குருமா கொஞ்சம் திக்காக இருக்கும். இது சோயா சங்க்ஸு. நல்லா நம்மளுக்கு ஒரு சிக்கன் மாதிரி இருக்கும். நல்லா இதை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வேக வைக்கணும். இது வேறு ஒன்றும் இல்லை, சோயா பீன்ஸ் வெள்ளையாக பட்டாணி மாதிரி இருக்கும் பாருங்கள். அதை நல்லா அரைச்சி பால் எடுத்துட்டு திப்பி தான். இந்த திப்பிலுமே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். அரைச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸ் இது போல் நல்லா கொதிக்கணும் ஒரு 5 மினிட்ஸு. அப்போ தான் நல்லா சாஃப்டாவாங்க. 5 மினிட்ஸ் வேக விட்ட சோயா சங்க்ஸை நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை பிழிஞ்சும் சேர்க்கலாம், இல்லை அப்படியே கூட சேர்க்கலாம். ஒரு கேரட், ஒரு 4 பீன்ஸு, 2 உருளைக்கிழங்கு அரைஞ்சாச்சு, அதையும் போட்டுக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வேக வச்ச சோயா சங்க்ஸையும் சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அதில் கோட் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கலாம். தேங்காவை ஃபில்டர் பண்ணிக்கலாம். எப்பயுமே எல்லா குருமாவுக்கும் தேங்காய் பால் தான் ஊற்றுவேன். அந்த திப்பி ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு பிடிக்காது. அதனால் நாங்கள் தேங்காய் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ குக்கரை மூடிட்டு 2 விசில் இல்லைனா 3 விசில், அவ்வளோதான் குருமா ரெடி. இந்த குருமா செய்ய எனக்கு அரை மணி நேரம் தான் எடுத்துக்கிச்சு. வெங்காயம் வதங்க தான் கொஞ்சம் லேட் ஆகும். காய் கட் பண்ண ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். ஈஸியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மஞ்சள் கலரில் சூப்பராக கொதிக்குதுல்ல, சூப்பராக இருக்குது. முடியலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம திரட்டியாச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன மாவு பீஸை நம்ம போட்டு பார்க்கலாம். பொரிஞ்சு மேலே வருது இல்லையா? எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம பூரியை சுட்டு எடுத்துடலாம். நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம பூரியை போடலாம். அதுவே மேலே புஷ்ஷுன்னு வரும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. வருதா? அதே எப்படி புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். திருப்பி போட்டுக்கலாம். செமையாக வருதில்ல? மைதா மாவு சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. முன்னெல்லாம் மைதா மாவு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா சின்ன வயசில். கடின உழைப்பு இருக்கணும். நம்மளே எங்கே இப்போ கடின உழைப்பு பண்ணுறோம்? வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். ஆர்டர் பண்ணி எல்லாமே வீட்டுக்கே வந்துடுறது. மார்க்கெட் கூட நம்ம போக மாட்டேங்கிறோம். அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறோம்.
மைதா பூரி வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதில்லை. இருந்தாலும் டேஸ்ட்டு கோதுமை பூரியை விட மைதா பூரி தான் ரொம்ப டேஸ்ட்டு. அதனால் நம்ம செய்கிறோம். மாதத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சுட்டு நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிடுங்க, சரியாக போயிடும். ஒன்றுமே பண்ணலை, அதுவே பாருங்கள் புஷ்ஷுன்னு வருது. நம்ம போட்ட மைதா மாவு, சர்க்கரை, அதுதாங்க அதோட இது. செம்மையாக அந்த கலர் வருதா, அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சு தான் சுட்டு எடுக்கணும், இல்லைனா பூரி உப்பாது. நல்ல பலூன் மாதிரி பூரி உப்பி வந்துருச்சு. சின்ன வயசில் எங்கள் குழந்தைங்கள்லாம் பூரியை பூரின்னு சொல்ல மாட்டாங்க, பலூன் தான் சொல்லுவாங்க. இதை செஞ்சாவே பலூன் தான் கத்திக்கிட்டு இருப்பாங்க. சூப்பராக வந்திருக்கு. நம்ம 2 கிளாஸ் மாவுக்கு ஒரு 10 பூரி வந்திருக்கு, போதும். வாங்க சாப்பிட்லாம். பூரி வித் வெஜிடபிள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.